சூரியநாதம் 40 குருவு எழுத்ததிகாரம் 10ஆம் குறிப்பு. மெய்யோடிமையினும் உயிரியல் திரியா. தொல்காப்பியம் கூறுவது. தமிழ் கூறுவது போல உலக மொழியில் இப்படியா இன்றைய படித்த அர்த்தத்தில் முழுமை கூறாது. தமிழை தேவ பாஷையாக்க வேண்டும். அது அன்று ஓலை எழுத்துக்கள் வித்தை. ஒவ்வொரு எழுத்திலும் அர்த்தம் உடலுக்குள் முளைக்க வைப்பது. அறிவு முளைத்து வளர்வது. அந்த உடல் செயல் நாடி நரம்புகளில் 96 தத்துவத்தை கூறுவது. மெய் உடல், கருத்து உடல், அகங்கார உடல், ஆகாரம் உண்பதில் சக்தியோடு செயல். மையினும் இமையில் செயல். உயிரியல் உடலில் திரி 3. அது வாயு, அக்னி, ஜல தத்துவ உடல். நெற்றியில் ஆகார சக்தி, சத்து செயல், மனசு, அகங்காரம், காமம், மாயை. இப்படி கூறினால் புரியாது. அதனால் உயிரியல் 6 ஆதார நாயகன் உயிர். கண்ணிமையில் கூறிய சுவாசம் இழுப்பது. நெற்றி, சங்கு, நெஞ்சு, நீர்க்குடல், அன்னக்குடல், மலத்வாரம். சுவாசம் ஏறி இறங்குவதில் ஜீவன் நிலை நிற்க இரத்த துடிப்பு. கண் இமை மூடி திறக்கும் சமயத்தில் ஒவ்வொரு துடிப்பு நடப்பது பல விதத்தில். உடல் துடிப்பு. மூச்சு விட்டு ஏற்றுவதில் உடல். வயறு சுருங்கி விரியுதல் ஒரு கோண துடிப்பு. உடல் அவயவங்கள் துடிப்பு. சுருங்கி நிமிரும் உடல் தொலியை கவனித்தால் தொலி துடிப்பு நடப்பது மெய்யோடிமையினும். அப்போது உயிர் படங்களிலிருந்து அகங்காரம், புத்தி, மனசு, உடல் 4 சக்திகள் இயங்க சுவாசம் இழுப்பதில் நடப்பது 96 தத்துவ உடல் செயலில். இவை எதற்கு என்றால் பிராணயாமத்தின் செயலில் தசநாடி சுருங்க என்ற அர்த்த உடல் ஆவதில் மூச்சு இழுப்பது சுவாசம். அந்த சுவாசத்தினை கொண்டு விளையாடும் உடல். ஒரே முறையில் பல பிரிவாய் இயங்கும் சுவாச சக்தியை நிறுத்தினால் அந்த உடல் பிணம். இங்கு கூறும் சித்து உடல் சூடில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது நாம் வீட்டில் வைக்கும் மோர் பாலாகுமா? கிடையாது. பூ வாடினால் பிஞ்சு ஆகுமா? ஆவாது. அப்படி பிறந்த இடத்தில் பிறந்தவர் போவார்களா? இல்லை. அப்படி என்றால் இறந்தவர் பிறப்பதுண்டா? இல்லை. இப்படி ஆகாமல் உடல் வேண்டும். அதற்கு பிராணயாமம் செய்து சமாதி என்றது உடல் நேடி வரணும். அப்போது பிராணயாமம் உடல் சுவாசம் ஒரு நேரம் இழுப்பது பல திவசங்கள். அந்த சுவாசத்தை வெளியே விடாமல் காதர் பாஷா மெய்வெளிச்சாலை நிகழ்ச்சி கூறியது அந்த உடல் தத்துவம். உடல் துடிப்பு மாறணும். அது இங்கு கூறியதில் மெய்யோடிமையினும் இச்செயல் மாறுவதில். 6 ஆதாரத்தில் ஏறி இறங்கும் மூச்சை 6 இடங்களில் நிறுத்தி வருவது. ஒவ்வொரு ஸ்தான வாயு செயல் ஒளிவாக்கி வருவதில் பிராணயாமச்சூடு சென்று அந்த செயல் வழிகளில் நிறுத்துவதை நிறுத்தி துறப்பதை துறக்கும். அதன் பிறகு நெஞ்சு துடிப்பு மாறி வருவதில் தசநாடி செயல்கள் நின்றால் நாடி துடிப்பு சுருங்கினால் என்ன செய்யும்? இது உங்களில் அச்செயலானால் அப்போது உங்களுக்கு குடும்பம், சொத்து, தனம் ஏதும் தேவையில்லை. இங்கே அப்படி வருபவர்கள் கூறுவதில் சுருக்கம் சில விஷயங்கள் புரியும். நான் கூறுவதில் எல்லாருக்கும் புரியாது. அது அவரவர் அறிவை பொறுத்து. ஒவ்வொரு மனிதரிலும் ஒவ்வொரு சுபாவ அறிவும் ஒவ்வொரு மத செயல் அறிவும். இங்கு தொட்டில் சீலம் சுடலை வரை ஒருத்தரிலும் இப்படி கூற சில மத படிப்பு அங்கே கிடையாது. இங்கு கூறுவது
கோடிகள் கொடுத்தாலும் தமிழ் அறிஞர்கள் இப்படி கூறமாட்டார்கள். கூறுவதை விமர்சிக்க முதிர்கிறவர்களுக்கு முன்பின் அர்த்தம் கூறி விமர்சிப்பது நல்லது. அடுக்களை அறிவில் கூடாது. தனம், பெண் சுகம், மோட்சம் கிடைக்கும் என்று இங்கு கூறவில்லை. அடுத்த நிழலை தீண்டி கூறவில்லை. அப்போது விமர்சிக்க என்ன உள்ளது உன்னில், வெறுக்க உள்ளது என்ன உண்டு? இங்கு உன் உடற்செயலை கூறுவது. அது தேவ பாஷையில் உலகத்தில் எந்த விஷயம் அதை விமர்சனம் செய்ய அதன் வழி கூற்றி தெரிந்தவர்கள் அப்படி முதிரமாட்டார்கள். காரணம், அங்கேதான் சத்து சத்தியம் என்பது இருக்கிறது. அல்லாமல் எந்த ஒரு யூடியூபும் சேனல் சர்ச்சைகளிலும் விமர்சனத்திற்கு அவர்கள் பொது விஷயங்கள் கூறுவார்கள். மதம் கூறுபவர்கள் இப்படி கூறினால் யாரும் விமர்சனத்திற்கு முதிரமாட்டார்கள். அதை தெரிந்து வர இங்கு தூண்டுகிறது. இங்கு கூறுவதின் பொருள், உங்கள் உடல் அவய செயல் படைகள் கொண்டு உங்கள் உடலை செயல்படுத்துவது, அது வலிமையாக நடப்பது, அதை பக்தியாக்கி மாற்றி கூறுவது. இங்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பள்ளி குழந்தைகளுக்கும் இப்படி உள்ள விஷயங்களை உபதேசித்தால் நல்ல வித்து மனசாய் வளரும். அவர்கள் அறிவும் ஏவர்க்கும் பொன்னாகும். அல்லாமல் டெல்லி டாக்டர்மாரை போல அவர்கள் குடும்பத்திற்கு அவர்கள் விஷவித்து விதைக்க நினைத்தது மோரு பாலாகுமா? பிணநாற்ற உடலுக்கு எங்கே முக்தி, சொர்க்கம்? காதிர் பாஷா உடல் தத்துவம் உங்களில் உண்டா?